ஒரு வழியா பொன்னி, சக்தி, கண்மணி, அன்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த நாடகக்காரங்க எல்லாத்தையுமே கையும் களவுமா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே அவங்கள முன்னாடி நிறுத்தி வச்சு எல்லா உண்மையுமே உடைச்சது மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரத்தையுமே எடுத்து காட்டி உண்மையை நிரூபிச்சிடுறாங்க. அப்போ இதை பார்த்த பிரீத்தியும் மனசொடைஞ்சு போய் ரொம்பவே கோவத்தோடையும் வெண்ணிலா கிட்ட உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா வெண்ணிலாவோ பயந்துகிட்டே பிரீத்தி கிட்ட, இங்க பாருங்க பிரீத்தி, இது எதையுமே நம்பாதீங்க, இது எல்லாமே போய் நான் கண்டிப்பா அது எல்லாத்தையுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, அதே மாதிரி சுந்தரம் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு மறுபடியுமே அவங்களோட நல்லவங்க நாடகத்தை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க சில சபல புத்தியால சில தவறுகளை பண்ணிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஏன் ஆபீஸோட பணத்தை கூட நான் தெரியாம திருடி இருக்கேன், பட் இந்த அளவுக்கு இந்த குடும்பமே செதற அளவுக்கு நான் சக்தி தம்பிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை மனசால கூட பண்ணதே கிடையாது. இது எல்லாமே அவங்க மிரட்டி வாக்குமூலமா எடுத்துட்டு வந்தது, அதனால யாருமே இதை நம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஜெயா கிட்ட தன்னை நம்ப சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்க. இத பார்த்துட்டு செம்ம கோவத்தோட சக்தி, யோ இதுக்கு மேல ஏதாவது நடிச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல அதே மாதிரி பவானியும், சி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல, இப்படி கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட பூச்சமே இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய வாய் கூசாம சொல்லிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா சுந்தரோ, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் என்ன நம்பாம அடுத்தடுத்து வேற வேற பழிய என் மேல போட்டு என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா ஒரேடியா என்ன கண்டந்தோடமா வெட்டி கொன்னுடுங்க, நான் சாகிறதே அதுக்கு மேலுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த நாடகத்தை போட. ஆனா சக்தியோ கோவத்துல உடனடியா ஓடி போய் சுந்தரோட சட்டைய பிடிச்சு இழுத்து, யோ இதுக்கு மேல நீ நாடகம் ஆடிட்டு இருந்த அப்புறம் நீ சொன்னதை நான் செஞ்சிருவேன், உன்னை கண்டந்துண்டமா இருக்கிற கோவத்துல வெட்டியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுந்தர் அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோ மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமா, டே நில்லுடா, எனக்கு என்னமோ மாப்பிள்ள சொல்ற மாதிரி இந்த பொண்ணி மறுபடியுமே இதுல நாடகம் ஆறாலும் தோணுது, ஏன்னா அது எப்படி இப்பதான் சுந்தர் இந்த மாதிரி இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, நம்ம எல்லாருமே சுந்தர் மேல கோவத்துலதான் இருக்கோம், இப்ப மறுபடியுமே இவங்க மேல இந்த மாதிரி ஒரு பழி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும், இவதான் பிளான் போட்டு இந்த பழி எல்லாத்தையுமே இவங்க மேல போட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம், இவங்க எப்படினாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே தானே போக போறாங்க, ஏன் ஒரேடியா இவளை நம்ம நம்பிடுவோன்ற நம்பிக்கையில கூட இதை பண்ணிருக்கலாம், அதனாலதான் இவ ஏற்கனவே பழி போட்ட ஆள் மேலேயே மறுபடியும் பழி போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான சந்திரசேகரும், ஏ ஜெயா இதுக்கு மேல நீ ஏதாவது ஒரு வார்த்தை பொண்ணிய பத்தி தப்பா பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீ எப்ப பார்த்தாலும் முட்டாள்தனமா எடுத்த முடிவால தான் இந்த மாதிரி நம்மளோட குடும்பமே இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கு, அவசர புத்தியால நம்மளோட குடும்பம் இப்ப பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதான் என்ன, இதுக்கு முன்னாடி பொண்ணு இந்த ஆளை பத்தி சொல்லும் போதே நம்ம அதை பத்தி விசாரிச்சா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை இப்போ இந்நேரத்துக்கு கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும், இந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்காது, எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கே பொண்ணி தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கதறிக்கிட்டு இருந்தாலே அப்பயாவது நம்ம கொஞ்சமாவது ஏன் ஒரு 10% பொண்ணிய நம்பி அதுக்கான உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நின்று இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த தப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்ப மறுபடியும் அதே தப்ப இன்னும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பண்ணிட்டு இருக்க, உனக்கு மூளை இருக்கா இல்லையா, இவங்க தான் ஆதாரத்தோட எல்லா உண்மையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, உனக்கு பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைனாலும் உன்னோட பையன் மேல கூட நம்பிக்கை இல்ல, நீ பெத்த பையனையே நீ நம்ப போறது இல்லையன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா ஜெயாவோ, இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேல இருக்க குருட்டு நம்பிக்கையால எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க, வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது, அவளோட அப்பாவித்தனமான முகத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே இது நாள் வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்கா, அதை தான் நான் முழுசா நம்புறேன்னு சொல்ல. ஆனா சந்திரசேகர் இருந்த கோவத்துல ஜெயாவோட கண்ணத்துலயே யாருமே எதிர்பார்க்காதபடி பல்லான்னு ஒரு அறைய விட்டு, இதுக்கு மேலேயும் உன்னை நான் பேச விட்டேன் அப்புறம் என்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி சந்திரசேகர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத பொண்ணையோ பதறி போய், மாமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, தயவு செஞ்சு எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம், ஒண்ணு நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட, அத்தை இங்க பாருங்க, நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, நீங்க நம்பணுன்றதுக்காக ஒண்ணு நான் இந்த உண்மையை இங்க வந்து சொல்லல, நான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்றத என் மனசாட்சிப்படி நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன், அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணனே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது, உங்களோட விருப்பப்படி நான் கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கவும் போறதில்ல, நீங்க சந்தோஷமா ஒரே குடும்பமா சேர்ந்து இதுக்கப்புறமா இருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்றதுக்காக அவங்களோட குடிசைக்கு போக. அப்போ இந்த மாதிரி பொண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெயாவும் ரொம்பவே ஆச்சரியமா நின்றுட்டு இருக்க. அதே மாதிரி சந்திரசேகரும், இப்ப பாத்தியா பொண்ணு என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா, நீ என்னமோ அவ பணத்துக்காகவும் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காகவும் தானே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த, ஆனா பாரு அவ உண்மையை நிரூபிச்சுட்ட, அதனால நான் இந்த வீட்டை விட்டு
விட்டு கௌரவமா வெளியே போகிறேன்னு சொல்றா. இதுல இருந்தே உனக்கு புரிய வர வேண்டாம் பொன்னி எவ்வளோ நியாயமா இருக்கா, எந்த அளவுக்கு அவ உண்மையா இருக்கான்றது அவளோட செயல்ல இருந்தே உனக்கு தெரிய வரலன்னா நீலாம் என்னதான் மனுஷியோன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோ அப்போ உண்மையாவே பொன்னி நிஜமாவே இந்த வீட்டை விட்டு போக போறாளா, என்னால இதை இன்னுமே நம்ப முடியலையே, ஒருவேளை நம்ம நம்பணுன்றதுக்காக மறுபடியுமே அவ டிராமா பண்ணிட்டு இருக்காளா என்ன? அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக வாய்ப்பே கிடையாது. போற நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாரோட மனசையும் மாத்தி இங்கேயே தான் இருக்கணும்னு நினைப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மறுபடியுமே அவங்க பொண்ணு மேல இருக்க டவுட்டால நின்றுட்டு இருக்கா. ஆனா பொண்ணையும் செம்ம கெத்தா அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கையில அவங்களோட அம்மாவை போட்டோவை எடுத்துட்டு வந்து உடனடியே ஜெயா முன்னாடி நீட்டு ஒழுங்கு மரியாதையா என்னோட அம்மா கிட்ட இப்ப நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா என்னதான் நீங்க என்ன கேவலப்படுத்தி பேசியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே என்னால மறக்கவும் முடியும் மன்னிக்கவும் முடியும். ஆனா எங்க அம்மாவுக்கு நடந்த அவமானத்தை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அன்னைக்கும் சரி அதுக்கப்புறமாவும் சரி நிறைய தடவை இந்த காரணத்தை வச்சு என்னோட அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசியிருக்கீங்க. சோ அதுக்காக ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட ஜெயாவும் இங்க பாரு நீ உண்மையாவே இந்த தப்பை தான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு நான் இன்னுமே நம்பிட்டு தான் இருக்கேன். அதனால அது வரைக்கும் என்னால இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா இவளும் அந்த அளவுக்கு நியாயமானவளா கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களோட அம்மாவை பத்தி கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்க போக ஆனா பொண்ணையோ இருந்த கடுப்புல செம்ம கடுப்போட நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா இறந்து போனவங்கள போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இத்தனை நாளா திட்டிட்டு இருக்கீங்களே, இதுல இருந்தே எனக்கு உங்களோட குணத்தை பத்தி புரியாம போயிடுச்சே. நானும் ஒரு லூசு தான், உங்களை மாதிரி ஒரு ஆள் கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு மரியாதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல, அது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு ஆனா சொல்றேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க மனசு வருத்தப்பட்டு என் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கதா போறீங்க. ஆனா அன்னைக்கு கண்டிப்பா உங்களை நான் மன்னிக்கிற மனநிலைமையிலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவோட போட்டோவை காட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களை தப்பா பேசின இந்த வாய் ஒரு நாள் உங்களை பாராட்டி மன்னிப்பு கேட்டும் பேசதான் போகுது, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரதான் போகுது, அவங்களோட நிலைமையும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தலைகீழ மாறதா போகுதுன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட அவங்களோட பெட்டி படுக்கையோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போக பார்க்க ஆனா அவங்கள சக்தி தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா சக்தி கிட்ட பொண்ணி திட்டவட்டமா இங்க பாருங்க சக்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதனால இதுக்கப்புறமாவது நீங்க என்னோட மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, இதுக்கப்புறமாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழுங்க, முடிஞ்சா பிரீத்தி கூட சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுல எனக்கு எந்த ஆச்சரியப்படையும் கிடையாது. ஏன் நமக்கு நடந்த கல்யாணம் இதுக்கப்புறமா ஒரு பொருட்டே கிடையாது, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், லீகலா டிவோர்ஸ் கொடுக்கணும்னாலும் நான் அதை கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க கண் கலங்கி நடந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்க பிரீத்தி கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பிரீத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட லைஃப் சக்தி கூட சம்மந்தப்பட்டதுனால உங்களால இது வரைக்குமே உங்களோட காதலை அடைய முடியாம இருந்திருக்கு. பட் இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தடையா இருக்க மாட்டேன். ஏன் இந்த பிரச்சனைக்கு நீங்களும் ஒரு முழு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இது வரைக்குமே நினைச்சிட்டு இருந்து நீங்க ரொம்பவே தப்பானவங்க நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்லைன்றது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஸோ நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கண்மணி கிட்டையோ அன்பு கிட்டையோ நன்றி சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்க ஆனா இதை பார்த்துட்டு பிரீத்தியோ ரொம்பவே கஷ்டத்தோட ஒரு நிமிஷம் பொண்ணு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் தான் தேவையில்லாம இந்த வெண்ணிலாவோட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு உங்களை ரொம்ப தப்பா நினைச்சு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சக்தி இதுக்கப்புறமாவே என்னால உன்னோட லைஃப்ல இருக்கவே முடியாது. ஏன்னா பொண்ணி ரொம்பவே தப்பானவங்கன்னு நினைச்சுதான் நான் உங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கணும்னு நினைச்சேன். அதே சமயம் உன் மேல இருக்க காதலால தான் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ பொன்னி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ உண்மையாவே ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இதுக்கப்புறமாவும் நான் உன்னோட லைஃப்ல இருக்க விருப்பப்படல. ஏன் உனக்குமே பொன்னி மேல அவ்வளோ அன்பு இருக்குன்றத பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் நான் இந்த மாதிரி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இவ்வளோ நாளா கஷ்டப்படுத்திட்டு இருந்த பொண்ணியை மேன்மேலும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு எல்லாருமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கே நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு அவங்களுமே அவங்களோட திங்ஸை பேக் பண்றதுக்காக உள்ள கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறமா சந்திரசேகர் அந்த பொண்ணுக்கு கூட தெரியுது பொன்னி உண்மையாவே எவ்வளோ நல்ல மனசுக்காரின்னு. ஆனா இவ்வளோ நாளா பொண்ணு கூட பழகின உனக்கு தெரியலல்ல, நீலாம் என்னதான் பட்டாலும் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தோட அவங்க உள்ள போகிறாங்க. ஆனா போகும்போது கூட பொண்ணு கிட்ட இங்க பாருமா, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மருமக, அதனால ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ கண்டிப்பா எனக்காகவோ என்னோட பையன் சக்திக்காகவோ இந்த குடும்பத்துக்காகவோ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ, அதை நான் முழுசா நம்புறமா, எல்லாத்துக்கும் மேல உன்னோட முடிவையுமே நான் மதிக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் தான் சொல்ல உடனே பொண்ணியும் செம்ம கெத்தோட அந்த வீட்டை விட்டு வேற யார் பேசுறதையுமே காதுல வாங்காம கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி பொன்னி கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் ஜெயாவோட மண்டையிலேயே உரைக்குது. அப்பனா உண்மையாவே பொன்னி சொல்றது எல்லாமே உண்மைதான் நினைக்கிறா, அதனாலதான் அவ யாரு சொல்றதையுமே கேட்காம இந்த வீட்டை விட்டே வெளியே கிளம்பி போயிருக்கா, நம்ம தான் உண்மையாவே அவளை தப்பா நினைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சக்தியோ செம்ம கோபத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவோ அப்பாப்பா நல்ல வேளை இந்த பொன்னி இருந்த பிரச்சனையே கொஞ்சம் சூடாக்கிட்டு அவ வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா, இதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்லயே கொஞ்சம் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான்
பவானி அந்த நினப்புக்கு படிக்கிற மாதிரி சரி அவ கிளம்பி போயிட்டானே, நீங்களும் இங்கே டேரா போட்டுடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுந்தரும் சரி வெண்ணிலாவும் சரி ரொம்பவே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க.